ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சூக்ஷமா தர்ஷினி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினி நஸ்ரியா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க பக்கத்து வீட்டில் பசில் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பசில் ஜோசப்போட அம்மா அவங்க வீட்டில இருந்து திடீர்னு காணாமல் போயிருந்தாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பசில் ஜோசப்போட நடவடிக்கை எதுவுமே சரியில்லாதனால நஸ்ரியா பசில் ஜோசப்பை பத்தியும் அவங்களோட அம்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல மறுபடியும் பசில் ஜோசப்போட அம்மா காணாம போயிருந்தாங்க. இதனால பசில் ஜோசப்போட தங்கச்சி வெளிநாட்டுல இருந்து அம்மாவை பார்க்க வராங்க. பசில் ஜோசப்போட அம்மா காணாம போனதுக்கு என்ன காரணம், பசில் ஜோசப் மறைக்க நினைக்கிற விஷயம் என்ன, கடைசியா நஸ்ரியா இது எல்லாத்துக்குமான மிஸ்டரியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான கதையா இருந்தாலும் பட் படமா எடுக்கிற விதத்துல படத்தோட டைரக்டருக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட கிளைமேக்ஸ் தான். நம்மள ஒரு நிமிஷம் தலை சுத்த வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். மலையாளத்துல ரிலீஸ் ஆன திருஷ்யம், இரட்ட, ஜனகணமன இந்த படங்கள் எந்த மாதிரி ஒரு பக்கா மிஸ்ட்ரி த்ரில்லரோ அதே அளவுக்கு இந்த படமும் ஒரு தரமான படம் தான். படத்தோட மிஸ்ட்ரிய படத்தோட எண்டிங் வரை கொண்டு போன விதம் படத்துல அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருக்கு. படத்தோட பாதி கதைக்கு மேல இப்படித்தான் படத்தோட கதை முடியும்னு நாம நினைப்போம். பட் அப்படி இல்ல, படம் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் படத்துல செம சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோயினி நஸ்ரியா இந்த படத்துல யதார்த்தமான ஆக்டிங் மூலமா ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. மலையாள சினிமாவில கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் மற்ற சினிமாவிலையும் சரி, தமிழ் சினிமாவிலையும் சரி அப்படி இல்லை. லீட் கேரக்டர்னாலே மேல் ஃபீமேல் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 10-15 மாஸ் சீன்ஸ், 5-6 சண்டை காட்சிகள், பல பஞ்ச் டைலாக் இப்படி எல்லாம் வச்சு படத்தை கண்டெம் பண்ணியிருந்தாங்க. மற்ற லாங்குவேஜ் சினிமா படங்கள் கம்பேர் பண்ணும்போது மலையாள சினிமா படங்கள் ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு. படத்தோட ஹீரோ பசில் ஜோசப் டிஃப்ரெண்டான கேரக்டர்ல தரமா நடிச்சிருக்காரு. பசில் ஜோசப்பை இதுவரை காமெடி ஹீரோவா நிறைய படத்துல பார்த்திருக்கோம். அதுலயும் குறிப்பா சொன்னா குருவாயூர் அம்பல நடையில், ஜெயகே போன்ற படங்கள்ல காமெடி ஹீரோவா கலக்கியிருந்தாரு. பட் இந்த படத்துல மிரட்டலா நடிச்சிருக்காரு. படத்தோட ஒரு சீன்ல நஸ்ரியா அந்த வீட்டுல என்னதான் நடக்குன்னு பார்க்க போவாங்க. அப்பவும் போல நஸ்ரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் கால்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சீன் படத்துல நல்லா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுலபப்புறமா இருக்கு. பட் அதுவுமே படத்துல பெரிய மைனஸா எனக்கு தோணல. யதார்த்தம் கலந்து படத்தை எடுக்கணும் அப்படிங்கறதுனால படத்தோட கதைக்கு உள்ள போக கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். படத்தோட டியூரேஷனை கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. எம்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நஸ்ரியா நசீம், பசில் ஜோசப், தீபக், சித்தார்த் பரதன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.